வணக்கம். அதாவது தென்காசி மாவட்டம் செங்கோட்டை அருகே உள்ள அழகாப்பாபுரம் கிராமத்தில் ஏராளமான குடும்பத்தினர் வசித்து வரும் நிலையில் இந்த பகுதியில் இருந்து செங்கோட்டை, இலஞ்சி, தென்காசி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள பள்ளி மாணவர்கள் ஏராளமான மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்த பள்ளிக்கு செல்லும் ஒரே ஒரு பேருந்தானது அவ்வப்போது இயங்கப்படாமல் உள்ளதாகவும், உரிய நேரத்திற்கு வராத காரணத்தினாலும் அப்பகுதியில் உள்ள மாணவ மாணவிகள் பள்ளிகளில் உரிய நேரத்திற்கு செல்ல முடியாமல் கடுமையான இன்னல்களுக்கு ஆளாகி வருவதாக கூறப்படுகிறது. மேலும் காலதாமதமாக பள்ளிக்கு செல்வதால் ஆசிரியர்கள் அவர்களுக்கு பனிஷ்மெண்ட் வழங்குவதற்காக அரசு போக்குவரத்து நிர்வாகத்தால் தாங்கள் ஏன் பள்ளி நிர்வாகத்திற்கு பனிஷ்மெண்ட் வாங்க வேண்டும் என கூறி ஏராளமான மாணவ மாணவிகள் தங்களது பெற்றோர்களுடன் செங்கோட்டை போக்குவரத்து கழக பணியாளர்களை முற்றுகையிட்டு பிரச்சனையில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்திய போக்குவரத்து துறை அதிகாரிகள் இனி வரும் காலங்களில் இதுபோல் நடக்காது எனவும், தற்போது இந்த பள்ளி மாணவ மாணவிகள் தாங்களாகவே பள்ளிக்கு அழைத்து கொண்டு விடுவதாகவும் கூறி பேருந்தில் ஏற்றி சென்றுள்ளனர். இருந்த போதிலும் அரசு பேருந்து வரவில்லை என கூறி பள்ளி மாணவ மாணவிகள் பெற்றோருடன் போக்குவரத்து பணிமனைக்கு சென்று பிரச்சனையில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி என்பது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.